ஆமென். நமக்காக கிருஷ்ணகிரி 47 பாஸ்டர் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆராதனையிலே வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதான வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசித்ததான சங்கீதம் 147 சங்கீதத்திலே 20 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 20 வசனங்களிலே பார்க்கும் பொழுது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய இரக்கம், சிருஷ்டிப்புகளின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. துதியின் மகிமையை செலுத்தக்கூடியதான ஒரு சங்கீதம் தான் நாம் வாசித்திருக்கிறதான இந்த சங்கீத பகுதியாயிருக்கிறது. இந்த சங்கீத பகுதியிலே நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் 147 சங்கீதம் 3 வசனத்தை நாம் வாசிப்போம். இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா. இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொன்னதான வார்த்தை, இருதயம் நொறுங்கொண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா. நொறுங்கொண்டவர்கள் சொன்னால் நறுங்கொண்டவர்கள், உடைக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம். எப்பொழுது நாம் உடைக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம் என்று பார்க்கும்போது மனவேதனை, ஏமாற்றம், துக்கம், இழப்பு, புறக்கணிப்பு போன்ற காரணங்களாலே இருதயம் உடைக்கப்பட்டு கலங்குகிறோம். ஹல்லேலூயா. வெளிப்புற காயங்களை மட்டுமல்ல, உள்புற காயங்களையும் கர்த்தர் குணமாக்கி ஆற்றுகிறார் என்பதை குறித்துதான் இந்த வேத வசனம் சொல்லப்படுகிறது. 56 சங்கீதம் 1 வசனத்திலே, தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். ஹல்லேலூயா. மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். ஹல்லேலூயா. நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். ஹல்லேலூயா. சஞ்சலத்தோடு கூட நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், மனவேதனையோடு கூட காணப்படுகிறேன். மனுஷனுடைய வார்த்தைகள் அம்பை போல என் இருதயத்தை துளைத்துக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கொடிய வேதனையினாலே நான் சிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று பார்க்கிறோம். பதறென்று போய் நான் மிகவும் நொறுக்கப்படுகிறேன். நொறுக்கப்படுவதனாலே, கொந்தளிப்பினாலே நான் கர்த்தரை நோக்கி கதறி முறையிடுகிறேன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவின் சரித்திர புத்தகம் 19 அதிகாரம் 2 வசனத்திலே, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தையினாலே என்னை நொறுக்கினீர்கள். மனுஷனுடைய வார்த்தைகள் கூர்மையான பட்டயத்தை போலவும் நம்முடைய இருதயத்தை கசக்கி பிழியத்தக்கதான வார்த்தைகளாக இருக்கிறது. வார்த்தையினாலே நம்மை குத்தி கொண்டே இருக்கிறார்கள். எந்த மட்டும் அப்படி வார்த்தையினாலே நம்மை வருத்தப்படுத்தி நொறுக்குவார்கள். ஹல்லேலூயா. நான் எப்படி இருக்கிறேன்? மனுஷனாலே சிறுமைப்பட்டவனாகவும் புறக்கணிக்கப்பட்டவனாகவும் ஒரு புழுவை போல அற்பமாக எண்ணப்பட்டவனாக இருக்கிறேன். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதுமாய் நான் மறக்கப்பட்டேன். உடைந்து போன பாத்திரம் போல நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை விசாரிப்பட்டதான ஒருவரை போல நான் இருக்கிறேன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 51 சங்கீதம் 17 வசனத்திலே, மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இருதயத்தை நொறுங்கொண்டவர்களாய் இருக்கும் பொழுது
கர்த்தர் அவருடைய வார்த்தையினாலே தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுகொண்ட ஆவிதான். தேவனே, நொறுகொண்டதும் நறுகொண்டதுமான இருதயத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். நொறுக்கப்படுவது பிரச்சனை வேறு. மனுஷன் நம்மை விசாரிப்பதில்லை, மனுஷன் நம்மை எண்ணுவதில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நொறுகொண்டதும் நறுகொண்டதுமான இருதயம் உள்ளவர்களை அவர் புறக்கணியாதவர். ஹல்லேலூயா. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த நாட்களில் தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது தன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதான தீர்க்க தரிசன வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு தேவாலயத்திலே வாசிக்கிறார். லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். இதே வசனத்தையே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வசனங்களை வாசிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆவியானவர் தாமே என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். வாசிப்போம். இருதயம் நொறுகொண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்கிட்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்திலே பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதே வசனத்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணினார். அவர் எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார், எந்த நோக்கத்திற்காக அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்த, நொறுங்கொண்டவர்களை விடுதலையாக்க, அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்ததான் அவர் அனுப்பப்பட்டார் என்று பார்க்கிறோம். இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்கி நறுங்கொண்டவர்களுக்கு அவர் விடுதலை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமுள்ளவனாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நொறுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார், பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று பார்த்தோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார், அடிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார், அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆகாதவர் என்று தள்ளப்பட்டார், பாவமானார், சாபமானார், தரித்திரரானார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நொறுக்கப்பட்ட மக்களுடைய வேதனைகளை அறியும்படி அவர்களை போலவே இந்த உலகத்தின் மாம்சத்தில் வெளிப்பட்டு எல்லா நொறுக்குதலையும் அவர் அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நொறுக்கப்பட்டதான இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்திலா கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறவர், உன்னத ஸ்தலங்களிலே வாசம் செய்கிறவர், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு, நொறுங்கின இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு, நறுமண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருதயம் நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இருதயத்தில் உள்ள காலை அதை ஒடுக்குகிறது, நல்வார்த்தைகளை
பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு நாம் விடாய்த்து போயிருக்கிறோம். மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மை குத்திக் கொண்டே இருக்கிறது. மனுஷனுடைய வார்த்தைகள் கூர்மையான பட்டயத்தை போல இருக்கிறது. அத்தனை வார்த்தைகளை கேட்டு கேட்டு தேவ பிள்ளைகள் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனால் தள்ளப்பட்டவர்கள், சிறுமையாக எண்ணப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் யாவருக்கும் அவர் நீதியை சரிகட்டுகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை மனுஷன் ஒருபோதும் விசாரிப்பதில்லை. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஹல்லேலூயா. தாங்கொன்னா சுமைகளோடு சொல்லனா பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஹல்லேலூயா. எங்கு செல்வது என்று நமக்கு தெரியாது இருக்கிறதான சூழ்நிலையிலே பாரத்தோடு பிரச்சனையோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து உன்னை அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். வாழ்க்கையிலே சோர்ந்து போனவர்கள், பாரத்தாலே அழுத்தப்பட்டு இருக்கிறவர்கள், கலைத்து போனதான மக்களுக்கு அவர் அழைப்பை கொடுக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள். ஹல்லேலூயா. என்னிடத்தில் வாருங்கள். என் அருகில் நீ வரும் பொழுது, நம்பிக்கையோடு நீ வரும் பொழுது, ஒரு நிம்மதியையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் அவர் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள், இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார். காயங்களை அவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆக தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அவரிடத்திலே வர வேண்டும். ஹல்லேலூயா. அவரிடத்தில் வரும் பொழுது இருதயத்தின் காயத்திற்கு நல்ல ஆறுதலையும் நல்மருந்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இது அவரிடத்தில் வந்த பிள்ளைகள் அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. ஹல்லேலூயா. உங்களை விசாரிக்கிறவர், உங்களை தேற்றுகிறவர், உங்களை அரவணைக்கிறதான தேவனை நோக்கி உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்திற்குரிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றி விடுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை கவலைகள், எத்தனை துக்கங்கள், பயங்கள், சுமைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடம் ஒப்படைத்து விட வேண்டும். ஒப்படைக்கும் பொழுது அவர் நம்மை தாங்கி நடத்துகிறார், சுமந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார், ஆதரிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பொழுது உன்னை அசையாமல் நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். நிலை தடுமாறுவதற்கு உன்னை ஒருபோதும் அவர் விடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார், காயங்களை அவர் கட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆக தெய்வ பிள்ளைகள், கர்த்தரிடத்தில் நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. பாரத்தை வைத்து விட வேண்டும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் என்னவென்று பார்க்கும் பொழுது உன்னுடைய பிரேயர் மட்டும்தான். தேவ சமூகத்தில் நீ செய்கிற ஜெபம் மட்டும்தான். ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது. இரவும் பகலும் தேவனை நோக்கி நீ கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று பார்க்கிறோம். சீக்கிரத்தில் அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆக தெய்வ பிள்ளைகள்
வேண்டும். நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலளிக்கிறார். ஹல்லேலூயா. ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டதான சூழ்நிலையிலே உன்னுடைய கூக்குரலை கேட்பதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ உன்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். நீ என்ன விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறாய், எந்த மன்றாட்டுகளை செய்கிறாய், யார் நிமித்தமெல்லாம் முறையிட்டு கொண்டிருக்கிறாய் என்பதெல்லாம் கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். யோசேப்பினுடைய நாட்களில் பஞ்சம் வரும் பொழுது அந்த பஞ்சத்தை நிவர்த்தி செய்யும்படி எகிப்து தேசத்திலே கோசோன் நாட்டிலே அவர்கள் அடைக்கலம் புகுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பின் நிமித்தமாகத்தான் எகிப்து தேசம் செழிப்பாக இருந்தது. 4 தலைமுறைகள் கடந்து வந்தபோது யோசேப்பை அறியாத பார்வோன்கள் எழுப்பின போது ஜனங்கள் புகழ்ந்து போகிறார்கள். ஜனங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். எகிப்தியர்கள் கடினமாய் அவர்களை ஒடுக்குகிறார்கள். கடினமான வேலைகளை சுமத்துகிறார்கள். அவர்களை சிறுமைப்படுத்துகிறார்கள். அவர்களை மனமடிவாக்குகிறார்கள். அவர்களை மிகவும் ஒடுக்கப்படும் பொழுது தங்கள் ஜீவனையும் கசப்பாக எண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த முறையிடுதலுடைய சத்தம் பெருமூச்சுகளை கர்த்தர் கேட்டு அவர்களை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் மறவாமல் நினைத்தருளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னாரை குறித்து பார்க்கும் பொழுது அன்னாள் எப்பொழுதெல்லாம் வருஷத்தோறும் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் வழி செலுத்தும்படியாக தேவ சமூகத்தில் அவர் வருகிறார் என்று பார்க்கிறோம். வரும் பொழுது அவரை அவருடைய குடும்பத்தினரே மனமடிவாக்குகிறார்கள். ஹல்லேலூயா. விசாரத்தினாலே இருக்கிறார், மனக்லேசத்தினாலே எழுந்தவர்களாய் இருக்கிறார். வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு பொழுதும் பொறுத்து கொள்ள முடியாமல் தேவ சமூகத்தில் வந்து அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. சிறுமைப்படுத்தினதான எல்லா கண்களுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் செய்ததான ஜெபம் கேட்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அண்ணாவுடைய வாழ்க்கையிலே இருதயம் நொறுக்கப்படும் வேளையிலே தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது சாமுவேல் பிறந்தான் என்று பார்க்கிறோம். எல்லா விசாரங்களுக்கும் விக்னங்களுக்கெல்லாம் பதிலாகத்தான் சாமுவேல் வெளிப்பட்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் கேட்டேன், பதிலாகத்தான் எனக்கு பிள்ளை அருளினார். மறவாமல் தேவனாகிய கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே பார்க்கும் பொழுது 12 வருடமாய் இருக்கிறதான பெரும்பாலும் உள்ளவரை குறித்து பார்க்கிறோம். பெரும்பாலும் படுகிறவர், மிகவும் உபத்திரப்படுகிறவர். இங்கு யார் அவரை வருத்தப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது வைத்தியர்கள் அவரை வருத்தப்படுத்துகிறார்கள். அவருடைய வியாதி குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வியாதிக்கு முடிவே இல்லையா என்று தீரும் என்பதற்காக அவன் அநேக நாட்களாய் கலங்கி கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அநேக வைத்தியர்களால் சற்றேனும் குணமடையாமல் அதிக வருத்தப்படும் பொழுது இயேசுவை குறித்து கேட்கப்படுகிறார். அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், உனக்குள்ளே விசுவாசம் வரும் பொழுது அந்த விசுவாசம் கிரியைகளிலே பூரணப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உனக்குள் இருக்கிற விசுவாசம் கிரியில் வெளிப்படும் பொழுது உனக்குள்ளே அற்புதங்களை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் நல்ல பலன்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவனை குணமாக்கினது என்று பார்க்கிறோம்.
ஹல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடையவர் காயம் குணமாக்குகிறார், காயங்களை கட்டுகிறார். 34ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை பார்க்கும்போது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். உன்னை குணமாக்கி உன்னுடைய காயங்களை கட்டி உனக்கு விடுதலையை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். உன்னை சிறுமைப்படுத்தின நாட்கள், துக்கப்படுத்தின நாட்கள் எல்லாவற்றிற்கும் சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தாலும் செழிப்பான நம்மை கொண்டு போய் விடுகிற தேவனாக இருக்கிறார். மனுஷனுடைய தலைமையில் ஏறி போனாலும் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றிக் கொள்வதற்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த சங்கீதம் இதை கொடுத்தவர்கள் நாம் கணக்கதை தட்டி ஒருமித்து தேவநாமத்தை